ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பாப்பி பிளே டைம் சாப்டர் 2 எபிசோட் 1 தான் கைஸ் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் கேம்குள்ளே போயிடலாம். போன பாட் மாதிரியே இந்த பாட்டி ஸ்டார்டிங்கில் கட்சின்னு தான் கைஸ் காட்டுறானுங்க. ஏதோ ஒரு இடத்த காட்டுறானுங்க. என்னடா இடம் இது? அந்த ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறேன். என்னடா டக்குன்னு பாட்டை போட்டிங்க? காப்பி ரைட் விடாமல் இருந்தால் சரி தான். சரி, ஏதோ ஒரு பொம்மையை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதான் மம்மி லாங் லெக்ஸாமா. இதோட கை காலை நம்ம எப்படி வேணாலும் பிடிச்சி இழுக்கலாமா. அதான் சொல்கிறானுங்க. என்னடா எப்போ எவ்வளோ தூரத்தில் இருக்கிறானுங்க. அது ஜாலியாக விளையாடுறானுங்க. ப்ளே டைம் எலாஸ்டிக் பிளாஸ்டிக் ஆமாம். பாருங்க கை இந்த மாதிரி விதமான ஷேப்புக்கு மாற்றிக்கலாமா. அவளுக்கு உங்க கூட விளையாடுறதுனா பிடிக்குமா. என்னென்னமோ சொல்கிறாங்க கைஸ். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அந்த பொம்மையை சந்தோஷமாக இருக்குன்றான். அப்புறம் ஏதோ பொம்மையை விளம்பரப்படுத்துகிறானுங்க. சொல்கிறானுங்க கைஸ். வாட்ஸ் த டைம்? ப்ளே டைம். என்னடா திடீர்னு டர்ற மாத்துறீங்க கைஸ்? அந்த பொம்மையை தான் காட்டுறானுங்க கைஸ். இம்மா நேரம் கட்சியில் கற்றுன்னு சறுக்கு மரம். என்னடா ஒரு இடத்துக்காக எங்கேயோ ஓடுறாங்க கைஸ். அவனை டார்ச்சை பிடிச்சிட்டு ஒரு கிளிப்பை ஒழுங்காக காமிங்கயா. ஓகே, ஏதோ ஒரு இடத்த காட்டுறானுங்க. அவங்க விளையாண்டுருந்த அந்த இடம் தான் நினைக்கிறேன். இது என்னடா இடம் என்னன்னே தெரில. ரொம்ப இருட்டாக இருக்குது. சரி, கேமையாச்சும் ஆரம்பிங்கடா. ரொம்ப நேரமாக வேக்கப் எந்திரிக்க சொல்கிறானுங்க. நான் தூங்கவே இல்லையே. சரி ஓகே, அவனுங்களோட இன்ட்ரோவே இப்போ தான் கைஸ் போடுறானுங்க. பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 2 எபிசோட் 1 கைஸ். இது எபிசோட் 2 உங்களுக்கு சீக்கிரம் வேணால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷன் வரும். சாப்டர் 1 எங்கே விட்டாங்களோ அங்கே தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஒரு பொம்மையை காப்பாற்றணும். அதெல்லாம் என்ன நினச்சிட்டு தெரியல. சாப்டர் 1 போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, இங்கே ஒரு கதவு இருந்துச்சு, திறந்துட்டு வந்துட்டேன். இங்கே 2 கதவு இருக்குது. லாக்கு லாக்குடா. ஏன்டா கதவை வைக்கிறீங்க? இவனுக்கு டீட்டெயிலுக்கு ஒரு அளவே இல்லை கைஸ். திஸ் வே. யார் கைஸ் அது? யாரும் இந்த வழி தான் போகணுன்றான். சரி வாங்க கைஸ், சொல்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக போவோம். லாக். அடே இது என்னடா அங்கேயும் கதவு பூட்டியிருக்கு. அப்போ இந்த பக்கம் தான் போகணும் போல். வாங்க கைஸ் போவோம். மேலே பாருங்க கைஸ், அந்த பிடிச்சி தொங்குறது. கீழே ஒன்று சொல்கிறான், கீப் போயிட்டே இரு அப்படின்னு சொல்கிறான். வாங்க கைஸ் அப்படியே ஸ்விங் பண்ணி போயிடலாம். ஓகே, இந்த இடத்துக்கு வந்தாச்சு. முன்னாடி ஏதோ பூட்டியிருக்கானுங்க. இவன் நல்லா சொல்கிறான், சிரிக்கிறாங்க கைஸ் அவன். சரி வாங்க கைஸ், இங்கே வந்து இந்த டப்பாலாம் இருக்குது, இதெல்லாம் தூக்கி போட்டுருவோம். ஓகே, நான் எடுத்துட்டேன். இந்த ரூம்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா இங்கே ஏதோ சாவி வச்சுக்கிறானுங்க. எந்த ரூம் கூட இவ்வளோ பெரிய சாவி? அங்கே ஒரு ரூம் பூட்டின்ச்சு இல்லை கைஸ், ரெட் கலரில். அதோட சாவியாக தான் இருக்கும். இருங்க கைஸ், இப்போ ஓடிட்டு எப்படி மாசாக ஜம்ப் பண்ணான்னு மட்டும் பாருங்க கைஸ். எப்படி மாசான்ச்சா கைஸ்? ஓடி வந்து டார்சான் மாதிரி ஜம்ப் பண்ணிட்டோம். இந்த ரூம் கணக்கி தான் போல். தொடரா. ஓகே, பொறுமையாக தொடரானுங்க. இங்கே தங்கத்தில் ஏதோ வச்சுருக்கானுங்க. அது தூக்கி நம்ம பேக்கில் போட்டுக்கிட்டோம். இங்கே தான் கை வைக்கிற மாதிரி சிம்பிள் இருக்குது. பிடிச்சிட்டு இப்போ அது மேலே ஏறி போகணுன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது மறந்துட்டோமா? ஏதோ சாவி மாதிரி. அங்கே டேப் ரெக்கார்டர் இருக்குது. அதை போட்டால் அவனுங்க வேறு பேசினே இருப்பானுங்க. சரி வாங்க நம்ம வெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த இடத்துல தான் சாப்டர் 1 இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் துரத்திட்டு இருந்தான். ஓகே, ஏதோ ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. பாரு கேஸ், டப்பாவில் இருக்க பொம்மை தான். கைஸ் பயந்தே போயிட்டேன். அதாங்க சொல்லுது. நான் அவனை பயமுறுத்தி தான் மன்னிச்சுக்கன்னு சொல்லிட்டு பாப்பி சொல்லுது. பயமுறுத்தி சாரி கேட்குது கைஸ். அப்புறம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பவர் எடுக்க தான் அது வந்து முயற்சி பண்ணிருந்துச்சான். அது எங்களுக்கு தெரியும் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த கை வச்சு அந்த எலக்ட்ரிசிட்டி பஸ் இருந்தாங்க கைஸ். போர் அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். ஓகே வச்சாச்சு கைஸ். கிளாப் தட்டுது கைஸ். அப்புறம் பாப்பி சொல்லுது, நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் என்னை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பி சொல்லுது. இவன் வந்து ரொம்ப நாளாக இங்கே மாட்டிகிட்டு இருந்தாலாமா. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நான் உனக்கு இதுக்கு வந்து எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறமா இங்கே ஏதோ ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்காம்மா பக்கத்தில். அதுக்கான கோடு வந்து பாப்பிக்கிட்ட தான் இருக்கான். அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் போல். நம்மளாம் சேர்ந்து 2 பேரும் போயிடலாம் அப்படின்னு சொல்லுது. சீக்கிரம் இது மேலே ஏறிவான்னு சொல்லிட்டு சிரிக்குது கைஸ். இதோ வரேன். அதுக்கு தான் நானும் ரொம்ப நேரம் முயற்சி பண்ணிருந்தேன். நீ பேசுகிற வரைக்கும் அது தொட முடியல. ஓகே கைஸ், மறுபடியும் வந்த வழிக்கே போவோம். சீக்கிரம் போடா. ஓகே வந்தாச்சு. பாப்பி இங்கே வந்துருச்சு கைஸ். அதுக்குள்ளே அது சின்னதாக இருக்கிறதுனால வெண்ட்டுக்குள்ளே ஈஸியாக வந்துடுது. அப்புறம் என்ன சொல்லுதுன்னா, நான் உன்னை வெண்ட்டு மூலமாக அவனை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுது கைஸ். ஓகே இறங்கடா சீக்கிரமாக. எங்கே கைஸ் போனோம்? இப்போ இந்த சைடு போய் பார்ப்போம். நம்ம எலக்ட்ரிசிட்டி கொடுத்தோம். அது இந்த பக்கம் தான். இதோ மேலே பாருங்க கைஸ், அந்த கை வைக்கிற இடம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இருங்க கைஸ், 2 கை வைக்கணும். பாருங்க கைஸ், ஃபஸ்ட் சாப்டரில் ஒரு கை தான் வச்சுருந்தோம். இப்போ 2 கை வைக்கிற மாதிரி கொடுத்துட்டானுங்க. அவங்களுக்கு கதவும் திறந்துச்சு. வாங்க கைஸ் போவோம். இங்கேயும் தொங்குற மாதிரி ஒன்று இருக்குது. கீழே பார்ப்போம். டேய் அடி வரைக்கும் பள்ளம் போகுது கைஸ். எவ்வளோ பெரிய பள்ளம் பார்த்தீங்களா? உழாமல் போயிடுங்க கைஸ், உழுந்தால் செத்துருவோம். ஓகே கைஸ், பர்ஃபெக்டாக லேண்ட் பண்ணியாச்சு. இங்கே 2 கதவு இருக்குது. அதில் திறந்து ஏமாறதுக்கு விரும்பலை. அவனுக்கு எப்படியும் அதை சும்மா தான் வச்சுருப்பானுங்க. இது நான் வென்ட்டு இதுவும் வேஸ்ட்டு தானா. சரி வாங்க கைஸ், நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்க அதை உள்ளே போவோம். உள்ளே திறந்து பார்த்தா பாப்பி இருக்குது கைஸ். என்ன சொல்லுதுன்னு கேட்போம். என்ன கவனி, நீ வந்து என்னை நம்பணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏதோ ஒரு கை மாதிரி வந்து இழுத்துட்டு போயிடுச்சு கைஸ் பாப்பியை. பாப்பி வேறு கற்றுது. நம்மளும் உள்ளே தான் குதிக்கணும் போல். வாங்க கைஸ், என்ன நினச்சின்னு போய் பார்ப்போம். சறுக்கு மரம் போல் கைஸ். இது எங்கேயோ கூப்பிட்டு போகிறானுங்க. பாருங்க கைஸ், ஏதோ பெருசாக ஒரு சறுக்கு மரம் வந்துட்டோம் கைஸ். இதுதான் அந்த பாப்பி சொன்ன அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் நினைக்கிறேன்.
பாருங்க கைஸ், கேம் ஸ்டேஷன் எழுதிருக்கு. இங்கே பவர் இருக்குது. ஓ, எலக்ட்ரிசிட்டி பஸ்ஸில் கைஸ், இங்கேருந்து அங்கே கொடுக்கணும். வேறு ஒன்றும் இல்லை, ஈஸி தான். இந்த 2 கம்பத்தையும் சுற்றணும். ஏறா சீக்கிரம். அடா கைஸ், இந்த கம்பியில் தொட்டுச்சுன்னா அந்த இது வந்து ஏதோ ஒன்று ஆஃப் பண்ணி விடுது. ரொம்ப நேரம் யோசிச்சு அது எப்படி பண்ணணும்னு கண்டுபிடிச்சிட்டேன். அங்கே ஒரு ப்ளூ கலரில் ஒரு கம்பி இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம பவர் இப்படி சுற்றி கொடுக்கணும். ஓகே, கொடுத்தவொடனே இந்த ட்ரெயின் ஸ்டேஷன் ஆனோமா, இந்த கதவு திறக்கும். அவ்வளோதான் கைஸ், கதவு திறந்துருச்சு. வாங்க உள்ளே போவோம். அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கை யூஸ் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்கானுங்க. வாங்க கைஸ், அதை கொடுப்போம். ஓகே. ஐயே ஏங்க, ஏதோ ஒரு கை வந்து பிடிச்சி இழுதுங்க. கை பிச்சுட்டு போயிட்டான். அது இல்லாமல் எப்படி போகிறது? இது எக்ஸைட்டிங்காக இருக்கா பாப்பி? ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு மம்மி. அப்புறம் மம்மி கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? மிஸ் பாப்பி ஏதோ ட்ரெயின் கோடை யூஸ் பண்ணி ட்ரெயின் எஸ்கேப் ஆக போகிறாங்க. அதில் என்ன சந்தோஷம் இருக்குது? அதுக்கு பதிலாக நம்ம ஏன் கேம்ஸ் விளையாடக்கூடாது? கேம் ஸ்டேஷன் இன்னும் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதில் நம்ம ஒரு சில கேம்ஸ் விளையாடுவோம் பழைய மாதிரி. நீ ஒருவேளை அந்த 3 கேம்லேயும் ஜெயிச்சிட்டனா, மம்மி உனக்கு அந்த 3 கோடையும் தரேன். அதை வச்சு நீ ட்ரெயினில் எஸ்கேப் ஆகலாம். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது, ரொம்ப ஃபன்னா. அப்புறம் மியூசிக்கல் மெமரிக்கு தயாராகிடு. நான் அங்கே உனக்காக காத்துட்ருக்கேன். அப்புறம் மறந்துடாத, ரூல்ஸை மதிக்கணும். மதிக்கலைன்னா உன் கண்ணில் கண்ணீர் வரும். நான் உன்னை சாப்பிட்டுடுவேன், சரியா? நீ இப்போ வரைக்கும் உயிரோடு இருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் சிரிச்சு போயிடுச்சு. பாப்பி வேறு அது வச்சுருக்கு. ட்ரெயின் கோடு வேறு எதுவும் எடுக்கணுமா? ஓகே, இதோட நான் எபிசோட் 1 முடிச்சுக்கிறேன். எபிசோட் 2 உங்களுக்கு சீக்கிரம் வேணா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. ஓகே, டாடா பை கைஸ், see you.